பார்த்திபன் கனவு அத்தியாயம் 17 குந்தவியின் சபதம். இப்போ குந்தவியோடைய மனசு இன்னும் நிலை கொள்ளலை. அரண்மனைக்கு வந்துட்டா, அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கா. அப்போ பேரிகை சத்தம் கேட்குது. அதுக்கு அர்த்தம் என்ன? அப்பா வீட்டுக்கு வந்துட்டார். எப்பவும் சக்கரவர்த்தி வீட்டுக்கு வந்தால் வேகமாக ஓடி போயிட்டு கழுத்தை கட்டிக்கிட்டு ஊஞ்சல் மாதிரி தொங்குறவ இன்னைக்கு அவ அறையிலேயே இருக்கிறா. சக்கரவர்த்தி தான் வந்து பார்க்குறாரு. என்னாச்சு குழந்தை, ஏன் வந்து ஒரு மாதிரி கவலையாக இருக்க, என்ன வருத்தம் உனக்கு அப்படின்னோடனே அப்படி முகத்தை திருப்பிக்கிறா. என்னாச்சு, மனசு வந்து இருக்குல்ல, அது பெரிய யானை மாதிரி. அந்த யானையை எப்படி நம்ம வந்து அங்குசத்தை வச்சு கட்டுப்படுத்துகிறோம்ல, அந்த மாதிரி நம்ம தியானம்லாம் பண்ணி கட்டுப்படுத்தணுமா அப்படின்னோடனே இவ சிரிச்சுக்கிட்டே திரும்பி பார்க்குறா. அப்பா, நான் போயிட்டு அப்பர் பெருமானை பார்த்துட்டு வந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறா. என்ன குழந்தை நீனு, இவ்வளோ பெரிய பல்லவ சக்கரவர்த்தி, நான் என்னுடைய சாம்ராஜ்யத்தில் பிரஜைகள் என்ன செய்கிறாங்கங்கிறதே எனக்கு தெரியும், என் மகன் என்ன செய்கிறான்னு எனக்கு தெரியாமல் இருக்குமா? இல்லைப்பா, எனக்கு வந்து ஒன்றுமே பிடிக்கல. அவர் என்னன்னா ஆனந்தமாக நடனமாக கூத்தாடணுங்கிறாரு. எனக்கு அப்படிலாம் எதுவும் தோணலைப்பா. பேசாமல் காவி கட்டிக்கிட்டு சன்னியாசியாக போயிடலாம் போல இருக்குது. அப்படி ஒரு மதத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எதுலேயுமே விருப்பம் இல்லை, அதனால் அப்படி போயிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே சக்கரவர்த்தி சிரித்தோடனே இவளுக்கு கோவம் வந்துடுதுப்பா. என்னை பார்த்து வந்து நீங்கள் சிரிக்கிறீங்கல்ல அப்படின்னோடனே, இல்லை குழந்தை, எல்லாருக்குமே வந்து ஒரு காலகட்டத்தில் அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்க தான் செய்யும். எனக்கும் இருந்தது. எப்போ தெரியுமா? எங்கள் அப்பா மேலே நான் கோவமாக இருந்தப்போ, மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி மேலே கோவமாக இருந்தப்போ எனக்கு கூட இப்படி தான் இருந்தது. எங்கேனாச்சும் போயிடலாம், ஏதாவது காவி கட்டிக்கிட்டு போயிடலாம், துறவி ஆயிடலாம், ஏதாவது பௌத்தம் மாதிரியான மதத்தில் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு எனக்கும் தோணுச்சுன்னொன்னே இப்போ குந்தவிக்கு வந்து கோவம்லாம் போயிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடறான். அப்போ நீங்கள் வந்து உலகமே போற்றக்கூடிய மாபெரும் சக்கரவர்த்தி. நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் அநீதியே கிடையாது. ஆனாலும் பின்வரும் காலங்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய எந்த ஒரு தலைமுறையும் பல்லவ மகாராஜா, பல்லவ சக்கரவர்த்தி, என்னுடைய தந்தை ஏதாவது தவறு பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாக்க அது வந்து என்னால் பொறுத்துக்கவே முடியாது அப்படின்றா. அப்படி என்னம்மா என்னுடைய ஆட்சியில் தர்மம் குறைஞ்சி போச்சு, நீ தான் சொல்ல அப்படிங்கிறாரு. இல்லைப்பா, நீங்கள் விக்ரமனுக்கு கொடுத்த தண்டனை தவறாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது? இல்லையம்மா, நீ தானே கடும் தண்டனை கொடுக்கணும்னு சொன்னேன், அப்படி தானே நான் சொல்லியிருக்கேன், அந்த தண்டனையை தானே நான் நிறைவேற்றியிருக்கேன் அப்படின்னு. அப்பா மறுபடியும் அதையே சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்தாதீங்க. நான் வந்து ஒருவேளை அவன் வந்து கலகம் விளைவிக்கலை, அதற்கு காரணம் அவன் இல்லை, அவனை யாரோ தூண்டினாங்க அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டா நீங்கள் அவனுடைய தண்டனையை குறைப்பீங்களா, குறைக்க மாட்டீங்களா அப்படின்னோடனே, எது நிரூபிக்கப்பட்டாலும் அதற்கான சரியான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டே தீருமா. இது வந்து சக்கரவர்த்தியாக இருக்கிற நான் செய்து தானே ஆகணும் அப்படின்னோடனே, அப்போ நான் அதை வந்து செய்கிறேன். விக்ரமன் இதை தானாக செஞ்சுருக்கவே மாட்டான். அந்த சிவனடியார் இருக்கிறார் இல்லையா, இந்த ஜடா மகுடதாரி, அவன் தான் வேஷம் போட்டு செய்கிறான். அவன் வந்து ஏன்னா அப்பர் பெருமான்கிட்ட நான் பேசும்போது சொன்னார், அவன் சிவனடியாராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் ஏதோ ஒரு வேஷதாரியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். அப்போ அந்த வேஷதாரியை பிடிச்சி அவர் உங்கள் முன்னாடி நிறுத்தி அவர் செய்தது தான் தப்பு, விக்ரமன் மேலே எந்த தவறுமே இல்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நிரூபிச்சிட்டேன்னா விக்ரமனுடைய தண்டனையை நீங்கள் குறைச்சிடுவீங்கள்ல அப்படின்னோடனே, நிரூபித்தா நிச்சயமாக குறைக்கிறேம்மா, அதை நீ எப்படி தெரிஞ்சுக்குவ அப்படின்னு கேட்குறாரு. வந்து அவங்களுடைய தாயார் இருக்கிறாங்க இல்லையா, அவரை விட அதிகமாக பழகினவங்க அந்த சிவனடியார்கிட்ட யாரும் இருக்க முடியாது. சிவனடியார் அவருக்கு தானே, அவருக்கும் அவருடைய அம்மாவுக்கும் தானே வந்து அருள்மொழி தேவிக்கும் தானே போதனைகள் செய்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட கேட்டால் தெரியும்ல, உனக்கு ஏமா அவங்க உதவணும் அப்படின்னோடனே, நான் போய் கேட்பேன்ப்பா, இந்த நாட்டுடைய இளவரசி நான் கேட்டால் அவங்க எப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க, அவங்க என் பேச்சை கேட்க மாட்டாங்களா? ஏமா கேட்கணும், அவங்களுடைய பிள்ளைய வந்து நாடு கடத்தின ஒரு கொடூரமான சக்கரவர்த்தியுடைய மகள் நீனு, உன்கிட்ட எப்படி அவங்க உண்மையை சொல்லுவாங்க, உன்கிட்ட எப்படி அவங்க பழகுவாங்க, முதல்ல உன்கிட்ட அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோன்னே, இதுன்னா வம்பா போச்சு, அவங்க மகன் வந்து கலகம் விளைவிச்சிருக்கிறாரு, அந்த கலகம் விளைவிச்சதுக்கு நீங்கள் தண்டனை கொடுத்துருக்கீங்க, இதில் நான் எங்கேருந்து நடுவில் வந்தேன்? என்கிட்ட அவங்க எதுக்கு கோச்சிக்கணும்? என்கிட்ட கோச்சிக்கிறதுக்கு என்ன இருக்கீங்க? நான் வந்து இந்த நாட்டுடைய இளவரசி. அப்படி இருக்கும்போது இதுக்கும் எனக்கும் ராஜரீக விஷயத்துக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் கொடுத்த தண்டனைக்கும் அவர் செய்ததா நடந்த அந்த கலகத்துக்கும் நடுவில் எங்கே நான் வந்தேன்? இதில் எப்படி அவங்க என்கிட்ட கோச்சிக்க முடியும்? இது நியாயமே கிடையாது அப்பா அப்படின்னோடனே, இப்போ இப்போ வந்து பல்லவ மகாராஜா யோசிக்கிறார். ஐயோ, இந்த பொண்ணுங்க கிட்ட அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, தர்க்கமே செய்ய முடியாது.
இவங்க வாக்கு தான் கடைசியாக வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாரு.